ஹக்கு ஆதங்கம் மக்கள் மீதும் இந்த மத குழுக்கள் அது தேர்தல் அரசியல் படி இது 4வது இடம் அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து வெற்றி அப்படிங்கறத உரிமை கொண்டாட முடியாதுல்ல. இது வெற்றியா தோல்வியான்னு அவங்க சொல்லு. பாலஸ்தீனுக்காண்டி இதே சீமான் குரல் கொடுத்தாங்க, வான நல்லாயிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு என்னடா செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. அதைத்தான் இனிமேலும் செய்ய போறோம். முன்களம் மறைவினர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஜோ ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். முன்கள நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி தொகுதியில் நாம் தமிழர் வெற்றி அப்படிங்கறது காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். வெற்றி அப்படிங்கறதை தாண்டி 2வது இடமும் நம்ம வரல, 3வது இடமும் வரல. 4வது இடத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தனிச்சு நின்று எங்களுக்கு தந்திருக்க 15 நாள்ல இந்த தூத்துக்குடி தொகுதியில 1,22,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறது. இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிற எந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இது வெற்றியா தோல்வியான்னு அவங்க சொல்லணும். தனிச்சு நிக்க வக்கு இல்லாதவங்க, எங்களோட மோதுறதுக்கு திராணி இல்லாதவங்க, இந்த மக்களுக்கு நேர்மையான அரசியலை தான் காட்டுறேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தாலும் சரி, யார் வெற்றிங்கிறத அவங்க சொல்லணும். மனசாட்சியோட ஒரு உறுப்பினரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பினருடைய ஃபேமிலி ஓட்டு நாளை ஜம்பாகுது 20,000 ஓட்டு எந்தெந்த தொகுதியில எல்லாம் இருக்குதோ அந்தந்த தொகுதியில அவங்களுடைய ஃபேமிலி ஓட்டுகள் உழுந்துருச்சு. 20,000 ஒரு ஆளுக்கு 4 பேரை நாங்க ஆதாயப்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஓட்டை இவங்க திட்டம் கட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இது ஜம்பாகும். வெறும் 4 ஓட்டு தான். எங்க ஃபேமிலி ஓட்டு, எங்களுடைய குடும்ப ஓட்டு, கட்சி ஓட்டு 20,000 வாக்கு, தொகுதிக்கு 20,000 வாக்கு எங்களுக்கு விழுந்துருச்சு. சரி, இதுதான் எங்களுக்கு வெற்றி. அது தேர்தல் அரசியல் படி இது 4வது இடம் அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து வெற்றி அப்படிங்கறத உரிமை கொண்டாட முடியாதுல்ல. இன்னைக்கு நாம் தமிழர்கள் பின்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா போராட்ட களத்துக்கு நான் தயாருங்கிறதுலதான் நாங்க வந்துருக்கோம். இன்னைக்கு நாங்க தான் மக்களுக்கு செய்ய போறோமோ ஒழிஞ்சு செவிச்சவங்க யாரும் செய்ய போறது கிடையாது. ஜெயிச்சிருப்ப செவிச்சும் ஏன் செய்யலன்னு நாங்க கேட்டாதான் நீ செய்ய வைப்போம். மக்களுக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி செய்ய முடியுமா? அதனால நாங்க தான் மக்களுக்கு ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய உணர்வுகள் மித்தம் நாங்க இன்னைக்கு ஜெயிச்சாச்சு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய தொகுதிகள்ல போன தடவை கடந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலை விட கொஞ்சம் குறைவான வாக்குகள் கிடைச்சிருக்குங்க தகவல் நமக்கு இருக்குது இல்ல. அதனால ஏன் விழலன்னு அந்த வாக்கு உங்களுக்கு விழலன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மக்கள் மேல ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம்னா, முதல் கட்டமா மக்கள் மேல கோபம், 2வது கட்டமாக இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைமை ஏற்று வாழ்ந்து இருக்காங்க பாருங்க, அந்த தலைமை மீது போகும். இந்த காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இந்த மாநிலத்தை எடுத்துக்கிறீங்க, இந்த திமுக இந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்துச்சு, எந்த முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்துச்சு, எந்த இந்துக்களுக்காக குரல் கொடுத்துச்சு? காங்கிரஸ் வந்தாலும் காப்பாற்றப்படும் ஏன் வாக்கு கேட்கிறாங்கிறீங்களே. அப்ப ஏன் காங்கிரஸ் நிக்க முடியல? எல்லா தொகுதியிலையும் ஏமாத்துறான்ல. இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்துக்கிறீங்க, கடந்த 5 வருடங்கள்ல, குறிப்பாக இந்த திமுக ஆட்சி செஞ்ச இந்த 3 வருஷத்துல சபைகள் இடிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவர்கள் நடு வீதிக்கு வந்தது உண்டு. ஒரு நாள் இந்த காங்கிரஸோ திமுகவோ குரல் கொடுத்தது உண்டா? இல்ல. இந்த இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கட்டும், உலகமே கொந்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பாலஸ்தீனர் காட்டி ஒரு நாள் இந்த காங்கிரஸ் குரல் கொடுத்திருக்குமா? இன்னைக்கு பசியும் பட்டினியுமாக பச்சை பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவுல பாலஸ்தீன் காட்டி இதே சீமான் குரல் கொடுத்தாங்க. இன்னும் வரைக்கும் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் நாங்க இருக்கிறோம். ஒரு நாள்ல இந்த காங்கிரஸ் கொடுத்துச்சா இல்ல இந்த திமுக கொடுத்துச்சா? ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு கொடுக்க சொல்லு. இன்னைக்கு இந்த பாலஸ்தீனுக்கு கொடுக்க சொல்லு. ஏன் இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாத்தையும் வாங்கினால இன்னைக்கு பாலஸ்தீனுக்கு கொடுத்து சொல்லு பார்ப்போம். குரல் எழுத கொடுப்பாங்கன்னா அடுத்தது ரமலான் மாதத்துக்கு எவ்வளவு பச்சரிசி அனுப்புறதுல தெளிவா இருப்பாங்க. அதுலயும் நோன்பு பிடிக்கிறதுலயும் தான் இவங்க இருக்கிறது. இந்த இஸ்லாமிய சகோதரருடைய தலைமைகள் பெட்டி வாங்குறாங்களா? விலகிட்டாங்கிறீங்க. விலகிட்டாங்கிறதுக்கு தானே இது அர்த்தம். அப்ப இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்காத இந்த ஆட்சியாளர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்காத என்ன இருக்குது? இலங்கையில ஆர்சி கோயில், மட்டக்களப்புல அந்தோனியார் கோயில் தகர்க்கப்பட்டுச்சு. அப்ப அந்த அவங்களுக்காண்டி ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாங்களா? இல்ல இங்கதான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு நெருக்கடிகள். எந்த குரலுமே கொடுக்காதவங்க முழுசா வாக்குகளை மட்டும் வாங்கிட்டு போறாங்க. காரணம்
கிறிஸ்தவர்களாக வழி நடத்துற பாதிரிமாரா இருக்கட்டும், இஸ்லாமிய ஜமாத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஜமாத் தலைவர்களுக்கும் ஜமாத்து தலைவர்களா இருக்கட்டும், எல்லாம் அப்பா மக்கள் சின்ன சாச்சா மாதிரி தான். இன்னைக்கு நான் கோபமாக தான் நான் பேசுறேன், உரிமையோட உரிமையோட தான் நான் பேசுறேன். சிந்திக்கணும்ல, இன்னைக்கு நான் துடிக்கிறேன்ல. இன்னைக்கு ஏன் நான் போய் கிறிஸ்தவ, நான் நெய்தல்வை சார்ந்தவன் சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருந்தா அவனுக்கு சம்மதம் தானா? தமிழ்ங்கிறதுல நான் உனக்கு ஒரு போராளி அந்த இதுக்கு வர வேண்டாமா? அப்ப எவ்வளவு சம்மதம் நீ நினைக்கிற? நான் ஆராதனைக்கு போகக்கூடிய அந்த சபையிலேயே கிட்டத்தட்ட எலெக்ஷன் அறிவிச்ச தேதியில இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண உண்டு, ரெக்கார்டு இருக்கு, ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு, ஆதாரம் இருக்கு. காங்கிரஸ் அடிச்சு பார்க்க சொல்லு, காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்லி, காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்லி. மேட்ராசானத்துல பாதி இன்னைக்கு நாம் தமிழருக்கு ஆதரவா இருக்கிற பாதி மாதிரி இருக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது நான் வரவேற்கிறேன், அது பிரச்சனை இல்லை. பாதிரிமாரா இருக்கட்டும், நீங்க அவங்க ஒரு இயக்கமா செயல்படலாம், ஆனா கட்சிங்கிறது வரக்கூடாது. இதுதான் ஜமாத்துலையும் ஒரு சங்கமா ஒரு ஜமாத்தினுடைய தலைமை, அதுக்கு ஒரு கிளை, இந்த கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்கு, அது இருக்கலாம். பப்ளிக்கா நீங்க திமுகவுக்கு போடணும், பிஜேபி வந்துடும். இன்னைக்கே இதே சீமானும் ஸ்டாலினும் ஒரே ஈக்குவல் தான். பிஜேபி ஜெயிச்சிருச்சு, குரல் கொடுக்குறாங்க. அதான் இப்ப இவங்க 40 எம்பியும் பக்கடா தான் திங்கணும். கேண்டீன் வாடிக்கையாளர் வேற வேலை என்ன வேலை? போன வருஷம் 5 வருஷம் இந்த விவேக் சொல்லுவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு என்னடா செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. அதைத்தான் இனிமேலும் செய்ய போறோம். இதுதான் இந்த 39 எம்பியும் செய்ய போறாங்க. புதுச்சேரி உள்ளவங்க அப்படித்தாங்கிறீங்க. ஆமா, எல்லாரும் 40க்கு 40 அப்படித்தான். இஸ்லாமியர்கள் சகோதரர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, வாக்கு செலுத்துங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்காண்டி கேட்கிறானா? உன்னுடைய கிறிஸ்தவன் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்கிறானா? நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நானே ஏன்டையும் சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு கேட்டுமே பரவாயில்ல. இன்னைக்கு எங்க பாஸ்டர் என்கிட்ட சொன்னதுதான், காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும், இந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய கட்சி இந்த கட்சி நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணதான் செஞ்சாங்க. நம்மள ஒரு போதகரா இருக்கிறோம், ஒரு மத குருவா இருக்கும், பாதிரியாரா இருக்கும். இன்னைக்கு நம்மள இந்த இடத்துல ஒரு தலைமை குருவா வச்சிருக்காங்க. குரான் ஓதக்கூடிய முல்லாவா இருந்தாலும் சரி, கடவுளால நிர்ணயிக்கப்பட்டவங்களா இல்லையா? என்னுடைய கேள்வி. நீங்க பலிபீடத்துல ஏறி போதனை செய்யறவர்கள் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டா மட்டும்தான் அந்த பலிபீடத்துல நாம போதனை செய்ய முடியும். அப்ப நீங்க போதிக்கிறவங்க பப்ளிக்கா நீங்க வாக்களிங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்ல முடியாது. நோட்டீஸ் துண்டு பிரசவம் தூத்துக்குடியில அநேக பங்குகள்ல கொடுக்கப்பட்டுச்சு. மக்கு ஆதங்கம் மக்கள் மீதும் இந்த மத பொறுப்புகள் மேல கடவுளுடைய ஆட்சி வருகின்றது தான் எங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஜபம், நம்பிக்கை, பிரேயர் இல்லையா? கடவுளுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் செயல்படுவதாக. மேல எப்படி பரலோகத்துல செய்யறீங்களோ அதுதான் பூலோகத்துல செய்யணும். நீங்க வர்ற வரைக்கும் அது உங்களுடைய ஆட்சியும் ராஜ்யம் கடவுளுக்கு மேலாக தான் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கணும். கடவுள் நாளைப்படி இருக்கு. மக்களுடைய இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் என்ன இருக்கு? உங்களுக்கு தமிழினத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க போறீங்களே, இந்த கட்சிகளுக்காக நீங்க இது பண்றீங்களே. இன்னைக்கு நான் கேட்க அப்படின்னா இன்னைக்கு நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு மக்கள் எந்த மக்களாக இருக்கணும்? எத்தனை இந்து கோயில்களை இதே திமுக ஆட்சியில இடிக்க தவிர்க்கப்பட்டுச்சு. இந்து கோயில்களை அதுக்கு அண்ணன் குரல் கொடுக்குறாங்க. எத்தனை வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்குது. அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், பிராமணர்கள் எல்லாம் பாக்குறாமா? இதுதான் எனக்கு ஒரு ஆதங்கம். நீங்க இந்த நேரத்துல பேட்டி எடுத்தா நான் இப்படிதான் பேசுவேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது எப்படி தோணுது? நீங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு நாங்க 8.2 மாநில சார்பாக நாங்க எடுத்திருக்கோம்.
விடுதலை சிறுத்தை 2 எம்பி அவங்க நல்லா சாதிச்சுட்டாங்கிறதுல எம்பியா இருக்காங்க. கூட்டணி திமுக கூட்டணியில திமுக தான் அதிக வாக்குகள். ஆனாலும் பானைக்கு அவரு செவிக்க வச்சுட்டாருன்னு வைங்களேன், பானை நல்லாயிட்டு. தேர்தல் ஆணையத்தினால அங்கே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நாங்க உணர்வுகளால இன்னைக்கு 40 தொகுதியில இருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அவரால் முடியுமா? 40 தொகுதியில 4 தொகுதியில பண்ண முடியுமா? ஒரு சீட் கொடுத்தாதான் அதுவுமே உண்டு. இதுல 75% திமுக போட்டா தான் உண்டு. திமுக உழைச்சு திமுக பணங்கள் வீட்டுக்கு வீடு கொடுத்து பானைக்கு ஒரு இன்னொரு மூடி இன்னொரு பானை ஜோடி பானைகள் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய அங்கீகாரத்துக்கும் விடுதலை சிறுத்தை அங்கீகாரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு சீமான் சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு தீட்டு, மதத்தை பார்த்து ஓட்டுக்கு போடக்கூடியது எனக்கு தீட்டியா அண்ணன் சொல்றாங்கல்ல சீமான். அப்போ உன் பானை நிறைய என்ன இருக்கு? சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டுகள் தான் நிறைஞ்சிருக்குங்களா? விடுதலை சிறுத்தைக்கு என்ன ஓட்டு? இந்த அங்கீகாரம் என்னைக்கு வாங்கியிருப்பாங்க? எங்களுக்கு சீமானனுக்கோ தமிழ் தேசியவாதிகளுக்கோ தமிழ் பற்றாளர்களுக்கோ இந்த மாதிரி ஓட்டு எங்களுக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் தேவையில்லையா? இந்த 40 தொகுதியிலையும் வா தமிழனா வா, சாதியா வராத மதமா வராத தமிழனாக ஒன்றினை தமிழனா ஒன்றிடு. எல்லாருமே தமிழங்கிற ஒரு உணர்வுல நாம் தமிழருக்கு போடுவாங்க. வெற்றிகள் அநேக சட்டமன்றத்தை நாங்க கைப்பற்றுவோம். அதுல ஒரு மாற்றம் இல்லை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி 40க்கு 40 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. அவங்க இப்ப நாடாளுமன்றத்துக்கு போகிறதுனால தமிழ்நாட்டிற்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்குமா, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? இந்தியனுக்கு தான் இவங்க கஷ்டம் வரும் ஒழிஞ்சி அந்த பாராளுமன்றத்துல உள்ள கேண்டியனுக்கு தான் இவங்க கஷ்டம் வர ஒழிஞ்சி வேற எந்த இதுவும் கிடையாது. எந்த பயனும் இல்ல, எந்த பயனும் இல்லை. இவங்க ஒரு குரல் கொடுத்தா இவங்களுடைய ஊழல் எடுக்கட்டுமான்னு கேக்குறான் அவன். ரைடு வந்துரும். அதனால சத்தம் கட்டாம அதனால இவங்க பெசாட்ல மிச்சம் தின்னுட்டு பக்கடா தின்னுட்டு கட்டிய குடிச்சிட்டு வர வேண்டியதுதான். இதுதான் பயன். சரி சரி சரி. நான் சவால் விடுறேன், நல்ல ஒரு ஆளா இருந்தா, நல்ல ஒரு ஆட்சியாளரா இருந்தா, முதலமைச்சர் சொல்றது போல யாரும் எந்த குறை சொல்ற அளவுல திமுக ஆட்சியில இந்த திராவிட ஆட்சியில நடக்காதுன்னு சொல்லி சொல்றாருல, கொம்பன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எந்த அளவுக்குள்ள கொம்பன்னு தெரியல. இந்த திமுகவால நீ இதே 1000 ரூபாய் பிரச்சனை மாதிரி இந்த இதை கொண்டு வரக்கூடாது. 1000 ரூபாய் பிரச்சனையில எல்லா பெண்களுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன், அப்புறம் தகுதி உள்ள வந்தது, அதுக்கப்புறம் தகுதி உள்ள பொம்பளை சொன்ன மாதிரி நீ செய்யக்கூடாது. இது பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. மக்கள் திரும்பி அடிக்கக்கூடிய ஒரு இது வரும். திருப்பி அடிக்கக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம் கொடுக்க முடியுமா? சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம் கொடுக்க முடியுமா? பெட்ரோலுக்கு 50 ரூபாய் குறைக்க முடியுமா? 5 வருஷம் எக்ஸ்ட்ரா 5 வருஷம் நிறையா. ஏற்கனவே உள்ள 5 வருஷம் வாக்குறுதி தானே இது. இந்த ஒரு 5 வருஷம் வந்துட்டுல நிறைவேற்றி காட்டுங்க அப்படின்னு சவால் விடுறீங்க. ஆமா, டீசலுக்கு 60 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரைக்கும் நான் குறைப்பேன்னு சொல்லி சொன்ன வாக்குறுதி முடியுமா? விவசாயிகளுக்கு இந்த கர்நாடகால இருந்து தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா? அதே காங்கிரஸ் தானே கர்நாடகால இருக்கு. நீ காங்கிரஸ் கூட்டணி தானே, காங்கிரஸ் தானே ஜெயிச்சிச்சு, காங்கிரஸ் தானே இந்த திமுக நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு சொல்லி அவ்வளவு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் இந்து மக்களையும் சொல்லி ஓட்டு போட வச்சீங்களா? ஒரு சொட்டு தண்ணியே வாங்கிட்டாயா? இந்த கேரளால கட்டுற அணை நிப்பாட்டி அதற்கே இங்க இருந்து கட்டுமான பொருள் போ கர்நாடகால அணை கட்டு உங்களால நிப்பாட்ட முடியுமா? இந்திய கூட்டணி தானப்பா, ஒரே கூட்டணி. ஒண்ணு முன்னா பழகுறீங்க இல்லையா? நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்னு இது 40 எம்பி வச்சிருக்கப்பா. நல்ல ஒரு நிப்பாட்டி தண்ணி தீக்குடியா? நீ சும்மா பக்கறதுங்கிறது மிச்சறதுங்கிறது இந்த மக்களை போட்டு ஏமாத்தி இனிமேல் இந்த தமிழகத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீ சொல்லி வாக்கு கேட்டதுக்கு மட்டும் ஒவ்வொரு மத குருமொழியுமா? அப்ப இவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டாங்களா? அதனாலதான் ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறீங்களா? மக்களை அவங்க ஏமாத்துறவளுக்கு இந்த அளவுல பப்ளிக்கா இந்திய கூட்டணிக்குன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப உள்ளடி வேலைகள் நிறைய இருக்குன்னு பாக்குறோம். மொத்த இதுல இன அழிப்பு தான் நடக்கு.
ஒரு இயற்கையாக இதுல வந்து உருவெடுத்ததுதான் பல ஆத்மாக்களுடைய உயிர் தியாகத்தினால உணர்வுகளால இந்த ஆத்மாக்களால உருவானது அந்த நாம் தமிழர் கட்சி. இந்த இருக்கக்கூடிய மற்றும் குறை இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றுறது இது இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. இந்த நாம் தமிழருடைய இதெல்லாம் ஒடுக்கணும், ஒரு காலம் முடியாது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறது வந்து ஆபத்தானது அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. இதை வந்து நீங்க எந்த அளவு பாக்குறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தெலுங்கானால ஆளுநர் பொறுப்புல இருந்தாங்க, பாண்டிச்சேரி ஆளுநர் பொறுப்பா இருந்தாங்க. இந்த தெலுங்கானால ஆளுநரா இருக்கும்போது நாங்க என்ன உணர்ந்தோம் அப்படின்னா, நாங்க தமிழர்களாக பெருமைப்பட்டோம். ஆனா அவங்களுக்கு வந்து பேராசை நிமித்தமாக இந்த அரசியலுக்குள்ள வந்தா தான் பணம் சம்பாத்தியம் பண்ண முடியுங்கிறத வந்ததுதான் நோக்கமாக அவங்க வருவாங்க. இல்லைன்னா யாரும் வருவாங்களா? அவ்வளவு பெரிய ஆளுநர் பதவியை விட்டு ஒரு மதிப்பு மரியாதையா இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நாம் தமிழரா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிக்காரங்களும் அவங்கள ஆளுநருங்கிற மரியாதை, அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களே ஒரு ஆளுநரா மதிக்க கட்டுருந்தாங்க. ஆனா ஆளுநர் சம்பளம் காணாதுன்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு இங்க ஓடி வந்து தேர்தலில் தோத்து நாம் தமிழர்கள் ஆபத்தானவர்கள்னு ஓடி வந்து சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல உள்ளவரும் சொல்றாரு, பிஜேபியில உள்ளவரும் சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டும் போன் பண்ணி பேசியிருக்கேன். இந்த காங்கிரஸும் பிஜேபி தலைவர்களும் பேசி சரி அப்போ கூட்டுக்கல்லன்களா இருப்பாங்களா என்னமோ சந்தேகிக்கிறேன். அப்போ தமிழர்கள் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதான திட்டம் இவங்களுக்கு. தமிழர்களாக ஒன்றிணைய கூடாது, தமிழர்கள் ஒன்று இணைய கூடாதுங்கிற திட்டம்ங்கிறது இது நல்லா தெரியுதா? மாறி அழிவு உண்டாயிடக்கூடாது, தமிழர்களுக்கு அழிவு உண்டாயிடக்கூடாதுன்னா நம்ம களத்துல இருக்கோம். காலத்துல நாம் தமிழர் இருக்கு. நாம் தமிழர்ல கடைசி ஒருவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நாம் தமிழரா தான் இருப்பான். இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க திட்டம்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதிக்கு 1,00,000 வாக்குகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு 1,00,000 பேர் இருக்கிறோம். அன்னைக்கு சீமான கூட ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு தொகுதிக்கு 1,00,000 பேர் இருக்கிறோம் சொன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சி ஓரிரு இடங்கள்ல குறித்த வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு இடங்களிலும் வெற்றி பெறாத காரணம் அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா வெற்றி பெற்றாலுமே நம்ம வந்து காங்கிரஸையும் எதிர்க்கிறோம், பாஜகவையும் எதிர்க்கிறோம். அப்போ 2 பேருக்குமே ஆதரவு தெரிவிக்காதவங்களும் நம்ம எதுக்கு தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு மனமாற்றம் மக்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நம்ம அதை பார்க்கலாம்? நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கும் மத்தியில எந்த கூட்டணி இல்ல, அதனால இவங்களுக்கு ஏன் வாக்கு சேகரிக்கணும், வாக்கு போடணுங்கிறது ஒரு பகுதியில் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து எங்களை ஆதரிச்சிருக்கிற ஆதரிப்பு தெரிவிச்சதுல உள்ள உணர்வுகளே எங்களுக்கு அதிகம் தான். அதனால எங்களுடைய பணிகள்ல எங்களுக்கு எந்த சோர்வுகள் தெரியல. மத்திய அரசுல போய் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு கூட்டணி இல்லை. இது வந்து அவங்க அறியாமை. ஏன் அறியாம? இப்போ ஸ்டாலின் இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, ஒரு அளவுக்கு பிரயோஜனம் இல்லையே, உண்டானதே நடத்த முடியல. இவரு போய் அங்க போய் என்ன செய்வாரு, வெள்ளக்கூடியதான் பிடிக்கணும். நீ மத்திய அரசுல நாம் தமிழர் ஜெயிச்சா இவங்க போய் என்ன செய்வாங்கன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நான் இந்த என்னுடைய காணொலி மூலியமா நான் என்ன தெரிவிக்கிறேன்னா, இந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, ராஜினாமா பண்ணிட்டு இருக்கலையா? இதே தமிழக மக்கள் என்ன நடுத்துல இருந்தாங்களா? எல்லா மக்களுக்கும் இலவசம் என்னென்ன அறிவிச்சாங்களோ எல்லாம் செஞ்சாங்கல்ல. பெரிய பாதிப்பு எந்த பாதிப்பு கிடையாது. மத்திய அரசுல வாங்காம இருந்தாங்களா? மத்திய அரசு அதுக்காண்டி கொடுக்காம இருந்துருமா? சட்டப்படி ஒரு எம்பி இந்த இந்தியாவுல எந்த தொகுதியில இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொகுதிக்கும் மாநிலத்துக்கும் குரல் கொடுக்கும் போது இந்த மத்திய அரசு செய்யாம இருந்துருமாங்கிறது இந்த மக்கள் உணரணும். அதனுடைய அறியாமைதான் அவங்க வந்து இவங்க ஏமாத்துறாங்க. அறியாமையாக இவங்க இருக்க இந்த ஏமாத்துற கும்பல் ஏமாத்தான் செய்யும். பிஜேபி உள்ள வந்துருங்கிற மாதிரி. பிஜேபி உள்ள வந்துருங்கிற மாதிரிதான் இது. ஒரு எம்பி இருந்தாலும் சரி, அவங்க வந்து மாநில கட்சியா இல்லாம சுயேட்சையா ஒரு எம்பி நின்று செய்தாலும் சரி, அவங்க தமிழகத்துல அந்த தொகுதிக்கான ஒரு ஒதுக்கீடுகள் இருக்கும். நிதி பங்கீடு எல்லாம் எதா இருந்தாலும் அது அவங்க அந்த குரல் எடுக்கணும். அதுதான் இந்திய சட்ட அமைப்புல உள்ளது. நமக்கு நல்லது செய்யும், குரல் கொடுக்கிறான், நேர்மையான நியாயமான ஒரு கட்சியை நீ பார்க்கணும். நீங்க
ஊழலுக்கு ஆதரவா இருக்கிற கட்சி, ஊழலை உருவாக்கி உதாரணமா திகழ்ற கட்சி. உதாரணமாக திகழ்ற கட்சி. நான் இந்த மக்களுக்கு கேட்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் சாராயத்தை உங்க குடும்பத்தை நடத்துவீங்களா? எவ்வளவு பெரிய அவமானம், கேவலம். இந்த சாராயம் வித்து இந்த அரசு நடத்தின அன்னைக்கு இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்கா? ஒரு நாட்டுல ஒரு முதலமைச்சர்னா எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டுட்டு வந்தா எப்படி முன்னேறும், எப்படி வளம் பெருகும், நலம் பெருகும், எப்படி மக்களுடைய சுகாதாரம், சுற்றுச்சூழல்கள் எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது போகாம சாராயம் வித்தா எவ்வளவு கிடைக்கும் வந்து ஒரு இது கிடையாது. இது மக்கள் உணரணும். நம்ம செய்வோமா? ஒரு வீட்டுல செய்வானா, ஒரு குடும்பத்துல செய்வானா, ஒரு ஊர்ல இருந்து நடத்துறாங்க அவனை நம்ம எப்படி இருக்கோம்? வீட்டுல வித்தா புடி, வித்தா ஓகே. ஒரு கோட்டு வித்து குடும்பத்தை நடத்துறவன நம்ம எப்படி பார்ப்போம்? நாம் தமிழர் கட்சி ஓரிரு இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பெரும்பாலும் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க, நானும் எதிர்பார்த்தேன். நீங்க எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? இன்னைக்கு அண்ணன் வந்து நிறுத்தின வேட்பாளர்கள் இன்னொன்னு அவங்களுடைய நல்ல எண்ணம் என்னன்னா, அப்போ இந்த பாராளுமன்றத்துக்கு படிச்சவங்க, அதுவும் டாக்டர் மருத்துவர்கள் போனா இந்த தமிழகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவமும், மக்களுக்கு ஆரோக்கியமான சுகாதாரமான ஒரு இது, மக்களுக்கான குரல்கள் ஒலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க டாக்டர் இப்படி எடுத்தாங்க. எல்லாம் 40 தொகுதியிலையுமே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. 1 கோடின்னு தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு இலக்குல நாங்க போனோம். இன்னைக்கு அதே எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அந்த இலக்கு வச்சாதான் நாங்க எங்களுடைய பந்தய கூட நாங்க தொட முடியும். அங்கீகாரம் பெற்றிருக்கோம். நான் எதிர்பார்த்தது தங்கச்சி மயிலாடுதுறை முதல்ல நான் எதிர்பார்த்தது. 2வது ஜெனிபர் கன்னியாகுமரி. ஆமா, அதுக்கப்புறம் அவர் வீரப்பனார் மக கிருஷ்ணகிரி தொகுதியில வித்யாராணி வீரப்பன். அப்படியே ஒரு 8 இடம் நாங்க எதிர்பார்த்தது. நான் எதிர்பார்த்தது தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் நாங்க இதை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். நாங்க 1 லட்சத்துக்கு மேல வாங்கினாலும் களத்துக்கு சாகுமுறை நிக்கக்கூடிய உறுதியை தெரியப்படுத்துறது தான் அந்த எலெக்ஷன்ல நாங்க தெரியப்படுத்தி இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையா நிக்கக்கூடிய உள்ள உறவுகள் தொகுதிக்கு 1 லட்சம் பேர் போதிய. அன்னைக்கு 15 பேரை கூட சேர்ந்த அண்ணன் சீமானால இன்னைக்கு 40 தொகுதியிலையும் வேட்பாளர் நிக்க வச்சு களம் காண முடியுது அப்படின்னு சொன்னா, 40 தொகுதியிலையும் 1 லட்சம் பேர் இன்னைக்கு திரள்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமாக மக்களுக்கு உங்களுக்கு கருத்தாக என்ன சொல்ல விரும்புவீங்க? நம்மளுக்காக குரல் கொடுக்கக்கூடியது யாரால நம்ம பயனடைவோம்ங்கிறத நம்ம அவங்களுக்கு பார்க்கணும். சுமார் இப்போது ஒரு 15 வருஷமா இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் போராடிதான் பெறப்படுறாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கதான் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு குரல் கொடுத்தா நிர்ணயம் செய்வாங்க, இப்படி எங்களுடைய போராட்டத்தின் மிக்க மக்களுக்கு கிடைக்குதுங்கிறது தெரியணும். நல்லவங்க யாருங்கிறத பார்த்துதான் அவங்க வாக்களிக்கணும். அதுதான் கரெக்ட். இந்த ஒரு சாதி சம்பிரதாயம் இருக்கக்கூடியவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம தமிழங்கிற ஒரு உணர்வுல வர்ற கூட்டம் எது? இந்த தமிழங்கிற இதை ஏன் கொண்டுட்டு வராங்க? அப்போ நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்காக தானே வர்றாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய உயிரான நேரங்களை வந்து நமது வலைவலி நிகழ்ச்சிக்காக தந்ததுக்கு மிகவும் நன்றிண்ணே. வணக்கம். வணக்கம். அது காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளில்